கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. தேவன் அவரோட ஒரே பேரான குமாரனை நமக்காக பூமிக்குள்ள கொடுத்தார். ஆமென். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம பாவ சாபத்திலிருந்து விடுதலை தந்து நம்மளை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க. ஆமென். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே ஒரு குமாரனை நம்மளுக்காக, பாவியாக நம்மளுக்காக அவர் கொடுத்தார். ஏன்னா நம்ம மேலே வைத்த அன்பு. இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், புது ட்ரெஸ் போடுறோம், நிறைய செய்கிறோம், எல்லாமே ஓகே. ஆனால் பிற இடத்துல அன்பாக இருக்கிறோமா? இயேசுப்பா நம்மளுக்கு கொடுத்த கற்பனையில் ரொம்ப முக்கியமான கற்பனை தேவனிடத்தில் அன்பு கூறணும். ரெண்டாவது, உன்னை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிக்கணும்னு சொன்னார். அன்பாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. ஏசப்பா பாவியாகிய நம்மளை நேசித்தார், நம்மளுக்காக பாடுபட்டார், நம்மளுக்காக உயிர்த்தெழுந்தார். நம்ம எப்படி இருக்கோம்? அவ்வளோ பெரிய தெய்வமே நம்மளுக்காக இவ்வளோ செய்யும் போது நம்ம எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. நிச்சயமாக ஏசுப்பா உங்களை நேசிக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் பெரிய பாவி, ஏசுப்பா நேசிப்பாரா? ஏசுப்பா உங்களை நேசிக்கிறார். அதனால தான் பூமிக்கே வந்தார். அதனால தான் உங்களை அவர் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கார். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், உங்கள் ஒவ்வொருத்தரும் நேசிக்கிறார். ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.